ரொம்ப मूर्छिता निपपात आर्ता निश्चेष्टा धरणीतले चेतनां प्राप्य राजेन्द्रः राजपत्नी च तौ समं विलेपतुः सुसन्तप्तौ शोकभारेण पीडितौ. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்செடுத்து சந்திரமதியும் சந்திரமதி ஹரிச்சந்திரனையும் ஷைபியான்னு சொல்கிறோம். அவளை சந்திரமதின்னு சொல்ல இங்கே. ஸோ அவள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் கண்ட உடனே என்ன பண்ணிடுறா, பைக் அடித்து விழுந்துடுறான். குழந்தை செத்து போச்சு, அந்த கவலை தாங்காமல் மயக்கடிச்சு விழுந்துடுறா இல்லையா. ஸோ மூர்ச்சதா திபபாத்த மூர்ச்சை அடைந்து விழுந்தார்கள். சேத்தனாம் பிராப்பியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஞாபகம் வருது அவளுக்கு. ஸோ சேத்தனை அடையிறா, ஞாபகம் வருது. ராஜேந்திரக ராஜபத்னீச்சா, ரெண்டு பேரும் சமமாக, ரெண்டு பேருக்கும் மூர்ச்சை தெளிஞ்சிருது, ரெண்டு பேருக்கும் சமமாக விலேபத்துகுன்னு, ரெண்டு பேரும் ஒரே கவலை, ஒரே மாதிரி கவலை, அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே. விலேபத்துகு புலம்பி அழுதார்கள். சூசந்தப்தோ, தபிச்சு போயிட்டான், குழந்தை போயிடுத்துன்னு ரொம்ப தப்பிச்சு போய். சோக பாரேன பீடித்தவ், சோக பாரமாக நெஞ்சில் வந்து அழுத்துறது, அதனால பீடிக்கப்பட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே புலம்பி அழுதார்கள். சேதனாம் பிராப்ய ராஜேந்திரோ ராஜபத்னி ச தௌ சமம் விலேபதுः சுசந்தப்தௌ சோகபாரேன பீடிதௌ. राजा उवाच हा वत्स सुकुमारं ते वदनं कुञ्चित अलकं पश्यतः मे मुखं दीनं हृदयं किं न दीर्यते. ராஜா சொல்கிறார் இப்போ ஹரிச்சந்திரன், ஹா வத்ச குழந்தாய், சுகுமாரம் தேவதனை, உன்னோட குழந்தை எவ்வளோ மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது, கோமளமாக இருக்குது இல்லையா, சாஃப்டாக இருக்குது, சுகுமாரமாக இருக்குது. ஸோ அவருடைய வதனம் குஞ்சித அலக்கம், முன்முடியெல்லாம் வளைஞ்சிருக்கு. அலக்கம்னு சொன்னால் முன்னாடி இருக்கக்கூடிய முடி, அந்த முடியெல்லாம் வளைஞ்சிருக்கான். குஞ்சிதம்னா வளைந்து இருக்கக்கூடிய உன்னுடைய அலகைகள். முகம் தீனம், உன்னுடைய தீனமான முகம், என்ன செத்து போச்சு பிரேதம். ஸோ அந்த தீனமான முகத்தை பார்த்து மே பஷ்யத்தக, நான் பார்த்துட்டு இருக்கேனே, அப்படி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய ஹிருதயம் கிம்ன தீரத்தை வெடிக்கக்கூடாதா, என் ஹிருதயம் வெடிச்சு போகக்கூடாதா. தீரணம்னா அது கிழியறது வெடிக்கிறதுங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ கிம்ன தீரத்தை, என்னுடைய ஹிருதயம் உன்னுடைய மூஞ்சியை பார்த்து வெடிக்காமல் இருக்கேன், இப்படி நான் இருக்கேனேங்கிற. சுகுமாரம் தே वदनं कुञ्चित अलकं पश्यतः मे मुखं दीनं हृदयं किं न दीयते. तात तात इति मधुरं ब्रुवाणं स्वयमागतम् उपगुह्य कदा वक्ष्ये वत्स वत्स इति सौहृदात्. தாத்தா தாத்தா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டு மதுரம் புருவானம், அப்படி மதுரமா அப்பா அப்பான்னு கூட்டின்னு வருவியேடா நீ, ஸ்வயம் ஆகத்தம் நீ வருவியே. உபகூஹியா, உன்னை நான் கட்டிண்டு நான் சொல்லுவேன், வத்ச வச்சா வாடா கண்ணா கண்ணான்னு, வச்சா வச்சன்னு இது குழந்தாய் அப்படின்னு நானும் அப்படி சௌஹிருதாத், என்னுடைய சுகுருத்தன்மையினால நானும் குழந்தைன்னு கூப்பிட்டு இருப்பேனே உன்னை அப்படின்னு அழறேன். तात तात इति मधुरं ब्रुवाणां स्वयमागतम् उपगुह्य कदा वक्ष्ये. तात तात इति मधुरं ब्रुवाणां स्वयमागतम् उपगुह्य कदा वक्ष्ये वत्स वत्स इति सौहृदात्. कस्य जानुप्रणीतेन पिङ्गेन क्षितिरेणुना मम उत्तरीयम् उत्सङ्गं तथा अङ्गं मलमेष्यति न बालं मम सम्भूतं मनः हृदयनन्दन. ஸோ கஸ்ய ஜானு பிரணீதேன, அதான் எந்த குழந்தையுடைய ஜானுன்னு முட்டி, நம்முடைய முட்டு. ஸோ முட்டு அப்படி குழந்தை ஓடி வருவான். சிதிரேணுனா பிங்கேன, சித்தின்னு பூமின்னு அர்த்தம், ரேணுன்னு சொன்னா தூசின்னு அர்த்தம். ஸோ சிதிரேணுனா பூமியில் கிடக்கிற தூசியிலெல்லாம் புரண்டு விளையாடி குழந்தை ஓடி வரும். அப்போ முட்டெல்லாம் தூசியாக இருக்கும், அந்த முட்டியோட ஏறி அப்பா மடியில் உட்காரும், அப்படி தானே குழந்தையோட வழக்கம். ஸோ சிதிரேணுனா பிங்கேனா, பிங்கம்னா ஒரு மாதிரி இந்த செம்மண் கலர், அது ஒரு மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலர், பிங்க கலர். ஸோ அப்படி பூமியிலுள்ள மண்ணால் பிறண்டு அந்த ஜானு பிரணீதேன, உன்னுடைய முட்டினால் கொண்டு வரப்பட்ட அந்த தூசியோடு கூட மம உத்தரீயம், என்னுடைய உத்தரியத்தில் அழுக்காக்குவை, குழந்தை நீ இப்படி அழுக்காக்குவை. உத்சங்கம், என்னோட மடியில் வந்து உட்காருவை. தத்தா அங்கம் மலமேஷதி,
ஸோ என்னுடைய அங்கத்தை எல்லாம் அப்படி புழுதி ஆக்கி விடுவேன் நீ. மலம்னு என்னது? குற்றம்னு ஒரு அர்த்தம், மலம்னு சொன்னால் அழுக்குன்னு ஒரு அர்த்தம். ஸோ என்னுடைய உடம்பெல்லாம் ஒன்னோட தூசினால் அழுக்காக்க விடாக்கண்ணா. நவா அலம் மம மனோசம்பூதம், அதாவது என்னுடைய மனோரதம் ஈடரம படுத்தே. இப்போ நீ வந்து என் மடியில் உட்கார முடியலையே, இப்படி படுத்து கிடைக்கியே அப்படிங்கிறான். அலம் அலம்னா நிச்சயமாக என்னுடைய மனோரதம் ஈடேறவில்லை. ஒன்று அரியணை ஏற்றி நீ ராஜாவாக இருக்கிறது பார்க்கறது தான் ஒரு ராஜா, ஒரு அப்பாவுக்கு ஒரு அழகு. ஆனால் என்னுடைய அந்த மனோரதம் ந சம்பூதம், எனக்கு அது ஏற்படலை, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கலை. ஹிருதய நந்தன, ஹிருதயத்தை ஆனந்திக்கக்கூடிய குழந்தா என்ன கூப்பிட்றேன். ராதே கிருஷ்ணா, என்ன நான் அதை கேட்டேன். இவ கஸ்ய ஜானு பிரணீதேன பிங்கேன சிதிரேணுனா மம உத்தரீயம் உத்சங்கம் ததா அங்கம் மலமேஷ்யதி நவா அலம் மம சம்பூதம் மனஹ ஹிருதய நந்தன. மயா அசி பித்ருமான் பித்ரா விக்ரீதः येन वस्तुवत् गतं राज्यम् अशेषं मे स बान्धव धनं महत् हीनदैवान् नृशंसेन दृष्टो मे तनयस्ततः. மயாசி பித்ருமான், நீ என்னால் அப்பாவுடையவனாக இருக்கிறாய் இல்லையா? ஒரு அப்பா இருந்தால் தான் குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கேன், நான் ஒருத்தன் இருக்கேன். ஸோ மயாசி, என்னால் நீ அப்பாவுடையவனாக இருக்கிறாய். ஆனால் பித்ரா ஏன்னா எந்த அப்பாவால், ஏன பித்ரா எந்த அப்பாவால் விக்ரீதக வஸ்துவது, ஒரு பொருள் விற்கிற மாதிரி ஒன்று விற்றுவிட்டேன் நான். அப்பான்னு சொல்லக்கூடிய நானே என்னுடைய பிள்ளைய ஒரு சாமான விற்கிற மாதிரி விக்ரீதக விற்கப்பட்டாய். ஒரு அப்பாவால் ஒன்னே வஸ்துவாக நினைத்து விற்கப்பட்டாய் நீ. கதம் மே ராஜ்யம் அசேஷம், மிச்சமில்லாமல் மொத்த ராஜ்யமும் எங்கள் விட்டு போயிடுத்து. இப்போ பிள்ளையும் விற்கப்பட்டான், என்னுடைய ராஜ்யமும் போயிடுத்து. ஸோ பாந்தவ தனம் மகத்து ச பாந்தவ, என்னுடைய பந்துக்களும் கிடையாது, எனக்கு என்னுடைய தனமும் கிடையாது, எதுவுமே என்கிட்ட இல்லை. மகத்தான தனமும் என்கிட்ட கிடையாது, எதுவுமே இல்லாமல் நான் ஆக்கிவிட்டேன். ஹீன தைவாத், அதாவது ஹீனமான இழிவான ஒரு துர்பாகியத்தினால, அந்த அப்படிப்பட்ட விதியினால, நிருஷம்சேன கொடிய விதி, எப்பேற்பட்ட விதி, இப்படி நடுத்தரில் கொண்டு நிறுத்தியிருக்கேன். திருஷ்டகமே தனையக ததக, அதனால தான் இந்த விதிவசத்தால் தான் இப்படிப்பட்ட இந்த குழந்தையை நான் இப்படி இறந்த ஒரு நிலைமையில நான் பார்க்கிறேன். திருஷ்டகன என்னால் பார்க்கப்பட்டது, இறந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டிய விதி எனக்கு வந்துருத்தேன்னு அழறேன். ராதே கிருஷ்ணா, கரண்ட் போயிடுச்சு. மயா அசி பித்ருமான் பித்ரா விக்ரீதः येन वस्तुवत् गतं राज्यम् अशेषं मे स बान्धव धनं महत् हीनदैवान् नृशंसेन दृष्टः मे तनयः ततः. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. अहं महा अहिदष्टस्य पुत्रस्य आनन पङ्कजं निरीक्षन् अद्य घोरेण विषेण अधिकृतः अधुना அகம் மகாகின்னு பெரிய பாம்பு, கருநாகம் தீண்டிலே செத்து போயிருக்கு இந்த குழந்தை. ஸோ அப்படிப்பட்ட கருநாகத்தால் தஷ்டம்னு கடிக்கப்பட்ட என் குழந்தை. புத்திரசிய ஆனன பங்கஜம், என்னுடைய குழந்தையோட இந்த பங்கஜம் தாமரை போன்ற இந்த முகத்தை நான் பார்க்குறேன். பாம்பு கடித்த முகமாக எடுத்துப்போ நிரீட்சன் பார்த்து கொண்டே இருக்கேனே. அத்திய கோரேண விஷேன, கோரமான விஷத்தால் தாக்கப்பட்ட குழந்தை. ஸோ கோரமான இந்த பாம்பு விஷத்தால் தாக்கப்பட்ட குழந்தையால் விஷேன அதிகிருத்தக அதிகிருத்தான்னு என்னது, இந்த குழந்தைய இந்த பாம்பு விழுங்கிடுத்துன்ட்டார். ஸோ பாம்பு கடியால் இறந்த குழந்தைய பாம்பு கடியால் அப்படியே கம்ப்ளீட்டாக அதிகிருத்தகன அதிகாரம் பண்ணிடுத்து அந்த விஷத்தால் மாண்ட என் பிள்ளையை நான் பார்த்துட்டு இருக்கேனே. அகம் மகா அகிதஷ்டஸ்ய புத்திரஸ்ய ஆனன பங்கஜம் நிரீக்ஷன் அத்ய கோரேண விஷேன அதிகிருத்தக அதுனா. एवत्वातम् आदाय बालकं बाष्पगद्गतः परिष्वज्य च चेष्टः मूर्छया निपपातः. ஏவமுக்தா இல்லை, இப்படியெல்லாம் புலம்பிட்டு இவ்வாறு சொல்லிவிட்டு
தம் பாலகம் ஆதாய அந்த குழந்தைய எடுத்துக்கிறார். பாஷ்பகத கண்ணீர் கொட்டுறது, கத்கதகன பேச முடியல, கத்கதமாக எடுத்து தொண்டையெல்லாம் தழுதழுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கண்ணீரோடு கூட இருந்த அந்த ஹரிச்சந்திரன் பரிஸ்வஜ்யச்ச நிஷ்டேஷ குழந்தைய எடுத்து அப்படி கட்டிக்கிறானா. பரிஸ்வஜனம்னா கட்டிக்கிறதுன்னு அர்த்தம், ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. ஸோ கட்டிண்டு நிஷ்டேஷ்டக பேச முடியல, ஒரு அணக்கம் இல்லை, அப்பாக்கிட்டே அணக்கமே இல்லை. மூர்ச்சையானி பாத்தக அடுத்த செகண்ட் மூர்ச்சை அடைந்து விழுந்தான், திருப்பி மூர்ச்சை ஆயிட்டான். ततः तं पतितं दृष्ट्वा शैव्या च एवमचिन्तयत् अयं च पुरुषव्याघ्रः स्वरेण एव उपलक्ष्यते विद्वज्जनमनश्चन्द्रो हरिश्चन्द्रः न संशयः. தம் பதிதம் திருஷ்டுவா அவன் கீழே விழுந்துட்டாங்கிறத பார்க்குறா. யார்? அந்த விழுந்த ஹரிச்சந்திரனை பார்த்த அந்த ஷைபியா ஹரிச்சந்திரமதி தான் அவளோட ஒய்ஃபு. ஸோ ஏவம் அச்சிந்தது அவன் நினச்சி பார்க்குறான், யார் என்ன இப்படி மயங்கி விழுந்துட்டாரு. அயம்ச புருஷ வியாகிரகா, இந்த ஹரிச்சந்திரன் புருஷ புலி, அப்போ ஏற்பட்ட வீரனவன். ஸ்வரேன ஏவ உபலட்சத்தை, இப்போ பார்த்தா புலியெல்லாம் எலி மாதிரி இருக்குப்போம், ஒன்றும் இல்லை, தீனமாக இருக்கான், பாவமாக இருக்கான் இப்போ. அதனால இவனோட ஸ்வரத்தை வச்சு தான் இவன் ஹரிச்சந்திரனே தெரியுது. இவனோட அந்த சவுண்டு மட்டும் அப்படியே இருக்குது, பழைய சவுண்டு இருக்குது. அதனால தான் ஸ்வரேன ஏவ, அவருடைய ஸ்வரத்தை வச்சுட்டு தான் இவர் ஹரிச்சந்திரன் புரிஞ்சுக்க முடியாது. வித்வத் ஜனமனச்சந்திரக, இவர் ஹரிச்சந்திரன் எப்படிப்பட்டவன்? படித்தவர்கள், பண்டிதர்கள். வித்வத் ஜனங்கன படித்தவர்கள், பண்டிதர்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய மனச்சந்திரக, அவர்களுடைய மனசுக்கு சந்திரனாக குளிர வைப்பவன். ஏன்னா வித்வத் ஜனங்கள்லாம் ஹரிச்சந்திரனை ரொம்ப பாராட்டுவான். அப்படிப்பட்ட மனச்சந்திரனாகப்பட்ட ஹரிச்சந்திரன் தான் இவன். ந சம்சேக, சந்தேகம் இல்லை. குரலை வச்சு புரிஞ்சினாலும் இவன் ஹரிச்சந்திரன் தான் சொல்றான், நினைச்சுக்கிறான். திருப்பி படிக்கிறேன், சாரி. ततः तं पतितं दृष्ट्वा शैव्या च एवमचिन्तयत् अयं च पुरुषव्याघ्रः स्वरेण एव उपलक्ष्यते विद्वज्जनमनश्चन्द्रो हरिश्चन्द्रः न संशयः. तथा अस्य नासिका तुङ्गा तिलपुष्पोपमा शुभा दन्ताश्च मुकुलप्रख्याः ख्यातकीर्तेः महात्मनः श्मशानम् आगतः तस्मात् यदि एवं स नरेश्वरः. ததா அஸ்ய நாசிகா, அது மட்டும் இல்லை, அவருடைய நாசிகையை பார்க்குறா, விழுந்து கிடக்கான் ஹரிச்சந்திரன். அவரோட மூக்கை பார்க்குறா, நாசிக்கான மூக்கு. மூக்கை பார்த்தா எப்படி இருக்கான்னா தில புஷ்போபமா, தில புஷ்பம்னா எள்ளுப்பூ, எள்ளுப்பூ, எள்ளோடு மலர் அப்படி ஷார்ப்பாக இருக்கும் போது, மூக்கு மாதிரி இருக்கும் போது ஷார்ப்பாக. ஸோ அவனோட ஹரிச்சந்திரனுடைய மூக்கு எள்ளுப்பூ போல் இருக்குது, தெரியறது, சோபனமாக இருக்குது. தந்தாஷ்டா முக்குளப்பிரக்கியாக, அரும்பருப்பான பற்கள். ஸோ வாயை பிளந்துன்னு விழுந்திருக்கான்னு தெரியறது. ஸோ தந்தான பல்லு தெரியறது. அந்த பல்லெல்லாம் பார்த்தா அரும்பரும்பாக இருக்குது. முக்குளப்பிரக்கியாக, முக்குளம்னா அந்த முகிழ்ந்த அந்த பூ. ஸோ அப்படிப்பட்ட அந்த அரும்பு மலர்கள் போல் அவனுடைய இதெல்லாம் இருக்குது, தந்தா இது பற்கள் எல்லாம். கியாத கீர்த்தேகே மகாத்மனகா, சிறந்த கீர்த்தியுடைய, எல்லாராலும் புகழப்பட்ட கீர்த்தியுடைய அந்த ஹரிச்சந்திரனுடைய, மகாத்மாவான ஹரிச்சந்திரனுடைய அவனுடைய பற்கள் இப்படி இருக்குது. ஸ்மசானம் ஆகத்தக கஸ்மாத்து, ஏன் இவன் இப்போ சுடுகாட்டுக்கு வந்திருக்கான்? ஏன்னா இவளுக்கு ஒன்று கதை தெரியாது, இவனை யார் வாங்கிட்டு போனால் என்னால் இவளுக்கு தெரியாது. அதனால கஸ்மாத் ஸ்மசானம் ஆகத்தக, இந்த ஹரிச்சந்திரன் ஏன் இப்படி சுடுகாட்டிற்கு வந்திருக்கிறார்? ஸோ எதி ஏவம் ச நரேஸ்வரக, இப்படி கூட ஆகுமா? இவன் இப்படிப்பட்ட ராஜாவுக்கு இந்த நிலைமை ஏற்படுமா? எதி ஏவம், இப்படி கூட இருக்குமா அப்படின்னு நினைக்கிறான். तथा अस्य नासिका तुङ्गा तिलपुष्पोपमा शुभा दन्ताश्च मुकुलप्रज्ञाः ख्यातकीर्तेः महात्मनः श्मशानम् आगतः कस्मात् यदि एवं स नरेश्वरः. विहाय पुत्रशोकं सा पश्यन्ती पतितं पतिं प्रहृष्टा विस्मिता दीना भर्तृपुत्र आर्तिपीडिता वीक्षन्ती सा तदा अपतत् मूर्छया धरणीतले.
ஸோ விகாய புத்திர சோகம், இது கொஞ்ச நாடி அவளுக்கு புத்திரன் செத்து போன துக்கம் கூட போயிடுது. இந்த ஹரிச்சந்திரனே பார்த்துட்டு இருக்கா. அதனால மனசு ஒரே இடத்துல தான் இது ஆக்ட் பண்ணும், ஒரே சமயத்தில் பல இடத்துல ஆக்ட் பண்ணாது. வித்தின் செகண்ட்ஸில் அதை விட மினிமம் டைமில் கூட மாறுமே தவிர ஒரு இடத்துல பார்த்தாச்சுன்னா மனசு அங்கேயே நிலச்சி போய்டுது. ஸோ புத்திர சோகத்தையே விட்டுட்டு பார்க்குறா. பசந்தி பதிதம் பதிம், அப்படி விழுந்து கிடந்த கணவனை பார்த்து கொண்டே இருந்தால் பிரகிருஷ்டா, கொஞ்சம் சந்தோஷம் வருது, கணவன் கிடச்சிட்டான், நம்ம கணவன் கிடச்சிட்டான்னு ஒரு சந்தோஷம். விஸ்மிதா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த சுடுகாட்டில் இவர் வந்தாரா. தீனமாக இருக்கா, தீனா. பத்ரு புத்திர ஆர்த்தி பீடித்தா, கணவனோட நிலைமையை நினச்சி வருத்தப்படுறான். புத்திரனோட நிலைமை செத்தே போயிடுது குழந்தை. அதனால ஆர்த்தி, பெரிய துக்கம், சொல்ல முடியாத துக்கம், அதனால பீடிக்கப்பட்டவளாக சா வீச்சந்தி, பார்த்து கொண்டே இருக்கா. ஹரிச்சந்திரன் குழந்தைய மாறி மாறி பார்க்குறான். ததா அப்படி பார்த்துட்டே இருக்கோச்சே, அப்போ தத் மூர்ச்சையா, திரும்பி மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டான். கணவனை பார்த்தா, குழந்தைய பார்த்தா, மூர்ச்சை அடைந்து தரணி தலை பத்தித்தா, சாப்பத்தத்து தரணி தலை பூமியில் விழுந்தாள். पश्यन्ति पतितं पतिं प्रहृष्टा विस्मिता दीना भर्तृपुत्र आर्तिपीडिता वीक्षन्ति सा तदा अपतत् धरणीतले प्राप्य चेतश्च शनकैः सा गद्गदम् अभाषत दिग्त्वां दैव हि अकरुण निर्मर्याद जुगुप्सित. நிர்மரியாதை பிராப்பிய சேதகா, கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் வந்துடுது. சேத்தஸ்னா அந்த சித்தம் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அவளுக்கு ஞாபகம் வந்தது, மூர்ச்சை தெளிஞ்சுது. ஷனகைஹி, மெதுவாக. சா கத்கதம் அபாஷத்தை, தொண்டை தழுதழுக்க அவள் பேசினாள், கத்கதமாக அவள் பேசினாள். திக் துவாம் தெய்வா, ஏ விதியே, உனக்கு ஒரு சீச்சி, என்ன விதி, ஒரு எண்டு இல்லையா, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையா. திக் துவாம், உனக்கு ஒரு சீச்சின்னு திட்டா, திக் அப்படின்றா. அகருண, உனக்கு கருணையே கிடையாதா ஏ விதியே. நிர்மரியாதா, ஒரு எல்லையே இல்லையா உனக்கு. மரியாதான்னு எல்லைன்னு ஒரு அர்த்தம். மரியாதை கிடையாத விதியேன்னு சொல்லும்போது எல்லையே இல்லாமல் கவலையை கொடுக்கக்கூடிய விதியே. ஜுகுப்சித, இழிவானவன், அறிவிற்க தகுந்தவன் அப்படின்னு விதியை பார்த்து நொந்துக்கிறா ஷைபியா. येन अयम् अमरप्रख्यः नीतः राजा श्वपाकतां ये राज्यनाशं सुहृत्यागं भार्यातनय विक्रयम्. ஏன அயம் அமரப்பிரக்கியக, அமரன் போல, தேவனை போல இருக்கக்கூடிய என்னுடைய கணவன் ஹரிச்சந்திரன். ஸோ ஒன்னால் என்னென்னா என்ன ஏ விதியே, ஒன்னால் அமரன் போல, தேவனை போல இருக்கக்கூடிய என்னுடைய ராஜா ஹரிச்சந்திரன் ஸ்வபாகதாம் நீத்தக, ஒரு சண்டாளனாக இந்த மாதிரி ஒரு இழிவான தொழிலில் கொண்டு வரப்பட்டான். விதினால் தானே வந்திருக்கான் இவன் இப்படி சுடுகாட்டில். ராஜ்ய நாசம், ராஜ்யத்தை நாசப்படுத்தினை நீ. சுகிருத்து தியாகம், நல்ல பந்துக்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாய், தியாகம் பண்ண வச்சாய். பாரியா தனைய விக்கிரகம், பொண்டாட்டி விற்க வச்சை, தனைய பிள்ளையை விற்க வச்சை நீ. விக்ரமம் விக்ரியம். ஸோ இப்படி விற்க வச்சியே ஏ விதியே அப்படின்னு விதியை பார்த்து பேசுகிறான். येन अयम् अमरप्रख्यः नीतः राजा स्वपाकतां राज्यनाशं सुहृत्यागं भार्यातनय विक्रयम्. प्रापयित्वा अपि येन अद्य चाण्डालः अयं कृतः नृपः न अद्य पश्यामि ते छत्रं सिंहासनम् अतापि वा चामरव्यजने वापि को अयं विधि विपर्ययः. ஸோ நேராக இவனை பார்க்குறான். யார்? ஹரிச்சந்திரனை பார்த்து டேரெக்டாக அவரை பார்த்து பேசுகிறாங்க. பிராபயித்வாபி, இந்த விதியால் இப்படி கொண்டு வரப்பட்டா இல்லையா நீ. சாண்டாளோ அயம், இந்த சாண்டாள நிலைமை நீ அடைஞ்சு, கிருத்தகான் இருப்பக, உன்னை இந்த விதியாகப்பட்டது உன்னை சாண்டாளனோட நிலைமையில கொண்டு தள்ளிவிடுது. ந அத்தியா பஷ்யாமி தே சத்திரம், இன்னைக்கு உன்னுடைய வெண்கொற்ற குடை ஒன்றே காணலை. சத்திரம்னா கொடை, கொடைனா வெண்கொற்ற குடைங்க. ராஜாவுக்கு ஒரு அடையாளம் வெண்கொற்ற குடை. ஸோ வெண்கொற்ற குடையை நான் பார்க்கலைங்க. சிம்ஹாசனம், உன்னுடைய சிம்ஹாசனம் இருக்கா, எல்லாம் போச்சே ராஜாவே, நான் அழறா. அதாபிவா, சிம்ஹாசனமும் இல்லை, கொடையும் இல்லை. சாமர வியஜனம், சாமரம் போடுவோம் இல்லையா, ராஜாவுக்கு ஒரு சாமரம் போடுவாளே, அந்த காற்றை வீசக்கூடிய சாமரமும் உங்கள்கிட்ட இல்லை. வாபி கோயம் விதி விபரை, என்ன ஒரு விதியோடு மாறுதல்.
விதின்னு இங்கே வந்து பிரம்மா இப்படி ஒன்று இப்படி படைச்சிட்டாரே, விபரியமாக பண்ணிட்டாரே, ஒரு ராஜ நிலைமையில் இருந்தவனை கொண்டு சண்டாளன் ஆக்கிவிட்டாரே. ஸோ விதிங்கிறது இங்கே பிரம்மாவினால் இவ்வாறு ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டதான்னு கேட்குறான். यस्य अस्य व्रजतः पूर्वं राजानः भृत्यतां गताः स्व उत्तरीयैः प्रकुर्वन्ति विरजस्कं महीतलम्. ஸோ அஸ்ய விரஜத்தக இந்த ராஜா ஹரிச்சந்திரன் நடக்கும் பொழுது எஸ்ய எவருடைய அந்த ராஜாவுடைய பூர்வம் அவன் முன்னாடி ராஜா ஹரிச்சந்திரன் வரான்னு சொன்னால் அவன் முன்னாடி போய் ராஜானக சிற்றரசர்கள்னு நிறைய பேர் இருப்பா இல்லையா, அந்த ராஜாக்கள் எல்லாம் கூட சேவகர்களாக மாறிடுவாளாம். ஹரிச்சந்திரன் வரான் அப்படின்னோட சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணிடுவாளாம், பிரித்தியதாம்கதாக சேவர்களாக மாறி தங்களுடைய உத்திரியங்களால் உத்தரியைகி தங்களுடைய உத்திரியத்தை எடுத்து தொடைப்பாளாம். அவர் நடக்கிற வழியை ரெட் கார்பெட் போடுற மாதிரி அப்படி தொடச்சி விடுவாளாமா. ஸோ உத்தரியைகி பிரகுர்வந்தி ரஜஸ்கம், ரஜஸ்ன தூசி. ஸோ ரேணுனாலும் தூசி பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தூசி இல்லாமல் அந்த தரையை, மகீதலம் பூமியுடைய அந்த தரையை தூசி இல்லாமல் தன்னுடைய உத்திரியங்களை எடுத்து சேவகர்களாக மாறி தொடைப்பாளாம் இந்த ஹரிச்சந்திரன் நடக்கிறோச்சே. सो अयं कपाल संलग्ने गतिपट निरन्तरे मृत निर्माल्य सूत्रान्तः लग्न केश सुदारुणे वसा निष्पन्द संशुष्क महापटल मण्डिते. ஸோ சுடுகாட்டை வர்ணிக்கிறாருங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஹரிச்சந்திரன், அந்த அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்த ஹரிச்சந்திரன் இப்போது கபால சம்லக்னே, கபாலங்களாக கிடக்கு எல்லாம் அங்கங்கே மண்டை ஓடு அங்கங்கே கிடக்கு சுடுகாட்டில். கட்டிப்பட்ட நிரந்தரன்னு என்னது, கட்டம்னா என்னது பானை, பட்டன்னா துணி. ஸோ கிழிஞ்ச துணிகள் அங்கங்கே கிடக்கு. அதை என்ன சேலை உருவிட்டு தானே கொளுத்துவா, அப்போ அந்த உருவின ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே கிடக்கு சுடுகாட்டில். கட்டினா பானை உடைப்பா இல்லையா, பானை சுற்றி அந்த பானை உடஞ்ச பானை அதுக்கெல்லாம் இடையில நிரந்தரன்னு ஃபுல்லாக பரவி கிடக்கான். யந்திரம்னு கேப்பே இல்லாமல் அந்த பானையும் உடஞ்ச கிழிஞ்ச துணிகள் எல்லாம் அங்கே வெதறி கிடக்கு, மண்டை ஓடு கிடக்கு. மிருத நிர்மால்ய சூத்ரா, அதாவது செத்து போனோட துணியில் அந்த மூடி இருக்கிற துணியில் உள்ள சூத்திரம், அந்த கயத்தை வச்சு கட்டிட்டு போயிருப்பா இல்லையா அந்த இது பிரேதத்தை. ஸோ அந்த கயரெல்லாம் கிடக்கு. ஸோ நிர்மாலய சூத்திரம்னு என்னது, அந்த மாலையாக கட்டியிருக்கக்கூடிய அந்த துணியில் அந்த கயிறுகள் எல்லாமே கீழே கிடக்கு. ஸோ சூத்திராந்த லக்ன கேஷ சுதாருணே, அதாவது முடிகளெல்லாம் வெதறி கிடக்கு. ஸோ மயானத்தோட ஒரு காட்சி அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஸோ முடிகளெல்லாம் அங்கே வெதறி கிடக்கக்கூடிய கொடுமையாக தாருணம்னா கொடுமையாக இருக்கக்கூடிய அந்த பூமியில் சுடுகாட்டில் வசா நிஷ்பந்த, வசன மாமிசம், வசைனா அந்த இறப்பைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாமிசத்தினால நிஷ்பந்தன்னு அப்படியே அங்கங்கே வெதறி கிடக்கு. சுஷ்கன உலர்ந்த மாமிசங்கள், ஏன்னா நிறைய எரிஞ்சு போய் நாள் கணக்கில் கிடக்கும்போது அந்த இடத்துலலாம் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கு. ஸோ அப்படி செதறி கிடக்கக்கூடிய சுஷ்க மகாபடல மண்டித்தே, படலம்னா தோலிங்க, மகாபடலம் இப்போ தோல் அதெல்லாம் அங்கங்கே வெதறி கிடக்கக்கூடிய இடத்துல இந்த ராஜா, உயர்ந்த அந்த ராஜா இப்போ இப்படி இருக்கானே. महापटल मंडिते भस्म अंगार अर्धदग्ध अस्ति मज्जा संघट्ट भीषणे गृद्र गोमायुनाद अर्थे पुष्ट शूद्र विहंगमे चिता धूमायत पटे नीलीकृत दिगंतरे
பஸ்மான சாம்பல் இல்லை எரிஞ்சு போன சாம்பல் அங்கே நிறைய நிறைய கிடக்கு. அங்காரன தீ, அங்கங்கே தீ எரியறது, நிறைய படங்களை தீ எரிச்சுட்டுருக்கா, தீ எரியறது. அர்த்த தக்தா பாதி எரிஞ்சிருக்கக்கூடியது அந்த அஸ்தி, எது எலும்பு. எலும்பு என்ன பண்ணும், பாதி எரிஞ்சுட்டே இருக்கும்போது டப்ப டப்ப டப்பட்ட வெட்டிக்கும், உள்ளே இருந்து பாடியிலே வெடிக்கும். ஸோ அஸ்தி மஜ்ஜா சங்கட்டம்னா உராய்ந்து, அந்த எலும்புகளெல்லாம் அந்த தீயோடு கூட உராய்ந்து, சங்கட்டம்னா சத்தம் உண்டாக்குறது, பீஷணம் பார்க்குறது கொடுமையாக இருக்கும். இந்த அஸ்தியோட சத்தம், எரியற ஒடிக்கிற அந்த அஸ்தி எலும்போட சத்தம் எல்லாம் கேட்குறது. கிருத்ர கோமாயு, கிருத்ரன கழுகுகள்லாம் அங்கே வட்டமிடுறது இல்லை, எதாவது கிடைக்காதா எலும்பெல்லாம் இந்த பொறுக்கி திங்கலாமேட்டு அது வருது மாமிசம் திங்கிறதுக்கு. கோமாயுன்னா நரிகள். ஸோ நரிகள் எல்லாம் வருது. நாத ஆர்த்தே, நாதம் பண்ணிட்டு இருக்கு, அது ஊழை போட்டுன்னு வருது. கிருத்தர கழுகோட சத்தம், அந்த நரியோட சத்தம், ஊழையெல்லாம் கேட்கறது. புஷ்ட க்ஷுத்ர விகங்கமே, புஷ்டியாக இருக்கு எல்லாம், இதெல்லாம் தின்னு தின்னு இந்த மாமிசங்கள் எல்லாம் வெதறின மாமிசம் எல்லாம் தின்னு தின்னு நல்லா புஷ்டியாக இருக்கான். க்ஷுத்ர விகங்கமே, அதாவது சுடுகாட்டில் போய் தின்றக்கூடிய பறவைகள். விகங்கமான பறவைகள். பறவைகள் எப்படிப்பட்டது, க்ஷுத்ரம் கேவலமான மிருகங்கள்ன்றார். ஸோ இப்படிப்பட்ட அந்த மாமிசத்தில் வாழக்கூடிய இந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிதா தூமாயதபடே, சிதை தான் எரிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சிதைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தூமாயத்தன புகைப்படலம், அப்படியே அக்னி எரியும் போது ஒரே புகைப்படலமாக இருக்குங்க, படலம் இங்கே. ஸோ தூமாயத்தப்பட்டே நீலீகிருத திகந்தரே, அதனால எல்லா இடமும் புகை மண்டலம் சூழ்ந்து ஒரே கருப்பாக இருக்குது, ஆகாயமே கருப்பாக தெரியறது. இப்படிப்பட்ட சுடுகாடு. அங்கார அர்த்ததத்த அஸ்தி மஜ்ஜா சங்கட்ட பீஷணே கிருத்ர கோமாயுநாத ஆர்த்தே புஷ்ப க்ஷுத்ர அங்கமே சிதா தூமாய தபடே நிலீகிருத திகந்தரே. சாந்தி. குணப ஆஸ்வாதன முதா சம்பிரகிருஷ்ட நிஷாச்சரே சரதி அமேத்ய ராஜேந்திரக ஸ்மசானே துக்க பீடிதக. அமேத்யே ராஜேந்திர. ஓகே. குணப அமேத்யே குணப ஆஸ்வாதன. குணப்பன உடல், யா. குணப்ப ஆஸ்வாதன முதா, அந்த உடல் எல்லாம் சாப்பிட்டு சில இதெல்லாம் எரிக்காமல் போட்டு வைப்பா. அப்போ அதெல்லாம் அந்த அடுத்தது ஒன்று தானே எரிச்சின்னு வரணும். அப்போ அதுக்குள்ளே இங்கெல்லாம் மிருகங்கள்லாம் வருவாங்க. ஸோ ஆஸ்வாதனம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, திங்குறது. ஸோ முதா சம்பிரகிருஷ்ட நிஷாச்சரை, நிஷாச்சரர்கள் நடப்பா, ராத்திரி நடக்கக்கூடிய ராட்சசர்கள் நிஷாச்சரர்கள்னு பேர். ஸோ குணப்ப ஆஸ்வாத, அந்த உடலை திங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகிடுதா. பிரகிருஷ்ட நிஷாச்சரே, நல்லா அங்கே பார்க்குறது. பிரகிருஷ்டன்னு அப்படி இழுத்துட்டு போகிறா நிஷாச்சரர்கள், அதாவது ராட்சசர்கள். அவள்லாம் நடமாடுறா சுடுகாட்டில். சரதி அமேத்தியம்னு என்னது, நல்ல மேத்தியம்னு என்னது, ஏற்புடையதுன்னு அர்த்தம். அமேத்தியம்னு ஏற்புடையது அல்ல. அதான் அமேத்தியமான உணவு சொல்லலே, அமேத்தியம் இதை போய் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்பா இல்லையா, அமேத்தியமான உணவுன்ட்டு. ஸோ அது மாதிரி ஏற்புடையதல்ல, சாப்பிடக்கூடாதுங்கிற அர்த்தத்தில். இப்போ இந்த சுடுகாட்டில் இப்படிப்பட்ட அமேத்தியமான ஒரு இடத்தில், ஏற்புடையது அல்லாத ஒரு இடத்தில் சரதி யார், இந்த ராட்சசெல்லாம் நடக்கிறான். ஸ்மசானே துக்க பீடித்தக, துக்கத்தால் பீடிக்கப்பட்ட இந்த ராஜேந்திரக, இந்த ராஜேந்திரன் இப்படிப்பட்ட துக்கத்தால் பீடிக்கப்பட்ட இந்த ஸ்மசானத்தில் நடக்கிறானே. குணப ஆஸ்வாதன முதா சம்பிரகிருஷ்ட நிஷாச்சரே சரதி அமேத்யே ராஜேந்திரஹ ஸ்மசானே துக்க பீடிதஹ. ஏவ முக்த்வா அத சம்ஸ்லிஷ்ய கண்டே ராஜ்ஞக நிருபாத்மஜா கஷ்டம் சோக சமாவிஷ்டா விலலாப ஆர்த்தயா கிரா. ஸோ இப்படி சொல்லிட்டு சம்ஸ்லிஷ்ட கண்டே ராஜ்ஞக நிருபாத்மஜா, ராஜா வந்து அப்படியே கட்டிக்கிறான். நிருபாத்மஜா ஒரு ராஜாவோட பெண்ணு, சந்திரமுகி லேஸ்பட்ட ஆள் கிடையாது, ராஜாவோட மகளாக தான் இருக்காவ. ஸோ ராஜாவுக்கு பிறந்த பெண்ணான அவள் இவ்வாறு சொல்லிவிட்டு ராஜ்ஞக கண்டே சம்ஸ்லிஷ்ய, ராஜாவுடைய கழுத்தை கட்டிக்கிறார். அப்படியே இப்போ தான் நல்லா அவளுக்கு ஒரு டவுட்டெல்லாம் நீங்கி ஹரிச்சந்திரனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு கஷ்டம் சோக சமாவிஷ்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு சோகத்தால் மூடப்பட்டவளாக, ஆவிஷ்டா சோகம் அவளை வந்து மூடிடுதுங்கிறாருங்க, சோகத்தால் மூடப்பட்டவளாக விலலாப்ப ஆர்த்தையாகிறா, ஆர்த்தியான குரலில் பீடிக்கப்பட்ட குரலால் விலலாப்ப புலம்பினாள். ஸோ கணவனோட கழுத்தை கட்டிட்டு அழறா, புலம்புறான். एव मुक्त्वा अथ संश्लिष्य कण्ठे राज्ञः नृपात्मजा
கஷ்டம் சோக சமாவிஷ்டா விலலாப ஆர்த்தயா கிரா. राजन् स्वप्नः अथ तथ्यं वा यद् एतत् मन्यते भवान् तत् कथ्यतां महाभाग मनो वै मुह्यते मम यदि एतदेवं धर्मज्ञ नास्ति धर्मे सहायता. ஹே ராஜன், ஹே ஹரிச்சந்திரரே, சொப்னக அத தத்தியம் வா, இது சொப்பனமா நான் பார்க்கறது, இது உண்மையா இல்லை பொய்யா, நான் சொப்பனம் தான் பார்த்துட்டு இருக்கேனா, தத்தியம்னா உண்மையா, இது ஒரு பொய்யா உண்மையா, ஏதத் மன்யதே பவான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன், இது எல்லாமே சொப்பனமாக இருந்துடக்கூடாதா, நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படி கேட்குறான். தற்கத்தியதா மகாபாக, அது சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க மகாபாகியமுடையவரே. மனோவை முக்கியத்தை மம்மா, என்னுடைய மனசு அப்படியே மோகத்தில் ஆழ்ந்து போய் கிடக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்குறோங்கிறது ஆச்சரியமா, இது சொப்பனமா, இல்லை இந்த குழந்தை செத்து போனதே உண்மையா பொய்யா அப்படின்னு மனசு கடந்து எனக்கு அடிச்சுக்கிறதே, மோகம் அடைகிறதே. எது ஏத்தது ஏவம் தர்மங்க. ஸோ இப்போ இது உண்மைதான், ஏவம் ஏவம் இது உண்மைதான் அப்படி என்றால், ஹே தர்மம் அறிந்தவரே, தர்மஜா தர்மம் அறிந்தவரே, தர்மே சகாயதா நாஸ்தி, நம்ம பண்ணின தர்மத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலே, நம்மளுக்கு அந்த தர்மத்தினால நமக்கு எந்த சகாயமும் இல்லை. நாஸ்தினா இல்லை. ராஜன் राजन् स्वप्नो अथ सत्यं वा यदेतन्मन्यते भवान् तत्कथ्यतां मनो वै मुह्यते मम यदि एवं धर्मज्ञ नास्ति धर्मे सहायता. तथैव विप्रदेवादि पूजने सत्यपालने नास्ति धर्मः कुतः सत्यं न आर्जवं न अनृशंसता यत्र त्वं धर्मपरः परमः स्वराज्यात् अवरोपितः. ஸோ ததா ஏவ விப்ரதேவாதி பூஜனே, தர்மத்தை நீ பண்ணினாய், அதனால உனக்கு ஒரு ஹெல்ப் இல்லை. அதே மாதிரி நீ விப்ரர்கள் பிராமணர்களையும் தேவர்களையும் எல்லாம் பூஜை பண்ணினாய், சத்தியத்தை கடைப்பிடித்தாய், சத்தியபாலனை பண்ணினாய், சத்தியத்தை கடைப்பிடித்தாய். ஸோ எத்திரத்துவம் தர்மபரக, அப்படியே தர்மம் தர்மம் தர்மம்னு அப்படி தர்மத்தையே கொள்கையாக வச்சுருந்திய, தர்மத்தையே நிலையாக வைத்து கொண்டிருந்தாயே, தர்மபரமாக இருந்தாயே நீ. துவம் ஸ்வராஜ்யாத் அவரோபித்தக, உன்னுடைய ராஜ்யத்துலேருந்தே இறக்கி விட்டுட்டான், ஒரு ராஜ்யமும் எடுத்து. ஸோ அவரோபித்தக அவரோபணம் ஆகிடுத்து, உன்னோட ராஜ்யத்துலேருந்து இறக்கி விட்டுட்டா. அதனால நாஸ்தி தர்மக, தர்மம் கிடையாது, தர்மத்தினால் ஒரு ஹெல்ப் இல்லை, தர்மமே இல்லை. அவளுக்கு கோபம் வருது. அப்படி குதக சத்தியம், அப்புறம் சத்தியத்துக்கு என்ன பெருமை, ஒன்றுத்துக்கும் மகத்தம் கிடையாது. ந ஆர்ஜவம், நேர்மைக்கு பலன் இல்லை. ந அன்ரிஷம்சதா, ரிஷம்சம்னா கொடுமை ஹிம்சை, அன்ரிஷம்சம்னா அஹிம்சைன்னு அர்த்தம். அஹிம்சைக்கோ தர்மத்துக்கோ சத்தியத்துக்கோ நேர்மைக்கோ எதுக்குமே ஒரு மகத்துவம் கிடையாது, பலனும் கிடையாதுன்னு சொல்கிறேன். तथा एव विप्लवे माति पूजने सत्यपालने नास्ति धर्मः कुतः सत्यं न आर्जवं न अनुशंसता यत्र त्वं धर्मपरमः स्वराज्यात् अवरोपितः. राधे कृष्ण मैम. सुत उवाच इति तस्य वचः श्रुत्वा निश्वस्य उष्णं सगद्गतः कथयामास तन्वङ्ग्यैः यथा प्राप्तः स्वपाकताम्. தன்வங்கியை அந்த விசர்க்கம் கிடையாதுங்க. ஸோ சூத்தர் இங்கே எங்கே நைமிஷாரண்யத்துக்கு போயிடணும், நேரம் நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு இருக்கார். அந்த கதையெல்லாம் நடக்கிறது நைமிஷாரண்யம். சூத்தர் சவுனகாதி முனிவர்கள் சொல்லிட்டு இருக்கார். இதி தஸ்யாஹா வச்சகா சுத்வா, இப்படி அவளுடைய வார்த்தையை, யார் சந்திரமதி சொல்கிறா இல்லையா, சத்தியத்துக்கு தர்மத்துக்கு ஒரு வேல்யூலே சொல்கிறா இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டு நிஸ்வசிய உஷ்ணம், ரொம்ப உஷ்ணமான பெருமூச்சு, நிஸ்வாசம்னா பெருமூச்சு. ஸோ அப்படி பெருமூச்சு விட்டுக்கொண்டு, உஷ்ணமான பெருமூச்சை விட்டுக்கொண்டு, கத்கதமான அதாவது தொண்டை தழுதழுக்க, தனு அங்கியை, தனு அங்கியை என்னது, உடம்பு ஒல்லியாக இருக்கக்கூடிய தனு அங்கம், அங்கமெல்லாம் ஒல்லி, தனுனன உடம்புன்னு ஒரு அர்த்தம், தனுனம் ஒல்லின்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி ஒல்லியாக தன்னுடைய மனைவியிடம் யதா பிராப்தக ஸ்வபாகதாம், எப்படி இந்த சண்டாள நிலைமையை அடைந்தேன் என்பதை கதையாமாச ஹரிச்சந்திரன் சொல்ல ஆரம்பித்தான். इति तस्या वचः
श्रुत्वा निःश्वस्य पुरुषं सगद्गदः कथयामास तन्वन्ते यदा प्राप्तः स्वभागता रुदित्वा सा तु सुचिरं निःश्वस्य उष्णं सुदुःखिता स्वपुत्रमरणं भीरुः यथावत्तं न्यवेदयत्. ருதித்வா அழுதுண்டே சுச்சிரம்னா லாங்கா ரொம்ப நாள் அழுதுண்டு நிஸ்வசிய பெருமூச்சு விட்டுண்டு உஷ்ணம் ரொம்ப உஷ்ணமான பெருமூச்சு விட்டு கொண்டு சூதுக்கிதா ரொம்ப துக்கப்பட்ட அந்த சைபியா ஸ்வபுத்திர மரணம் தன்னுடைய பிள்ளை செத்து போயிட்டானே அந்த மரணிச்சுட்டான் இல்லையா குழந்தை பீருகு ஸோ பயந்து போனவள் பீருன்னாலே பயந்து போனவள் அப்படி பயந்து இருக்கக்கூடியவள் யதாவத்து தம் நிவேதயத்து ஸோ உள்ளது உள்ளபடி யதாவத்துன யதார்த்தியமாக எப்படி நடந்ததோ தம் நிவேதயத்தை அவரிடம் சொன்னாள். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறான். நான் எனக்கு நடந்தது என்ன உனக்கு நடந்தது என்னான்ட்டு ஒருத்தர் சொல்லிக்கிறான். श्रुत्वा राजा तथा वाक्यं निपपात महीतले मृतपुत्रं समानीय जिह्वया विलिहन् मुहुः. हरिश्चन्द्रम् अतो प्राह शैब्या गद्गदया गिरा. ஸ்ருத்வா ராஜா அதை கேட்டுட்டு வாக்கியம் நிபபாத்த அதை கேட்ட உடனே இப்படியா குழந்தை செத்து போச்சு பாம்புடி செத்து போயிடுதா இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மகீதலே நிபபாத்த பூமியில் பொத்துன்னு விழறார். மிருதபுத்திரம் சம்மானிய ஸோ அந்த செத்து போன குழந்தைய எடுத்துட்டு ஜிஹ்வயா வீலிகன் முகுகு முத்தமிடுறேன். பாவம் தன்னுடைய குழந்தைய நான் காலம் நக்கினான்னு அர்த்தம். அப்படியே ஆசையாக உச்சி முகர்ந்து அந்த குழந்தைய வீலிகன்னா லேகனம்னு சொன்னால் அது நக்குறதுன்னு அர்த்தம். ஸோ நாக்கால நக்கினான்னு அன்பை காட்டுறான். அப்படி உச்சி முகர்ந்து அந்த குழந்தைய அடிக்கடி பண்ணிட்டு ஹரிச்சந்திரம் அத்தகா பிராக சசிகாந்தான் அது ஹரிச்சந்திரன் சொல்கிறான். பிராக சைபியா கத்கே ஹரிச்சந்திரன் சொன்னான். அவனை குழந்தைய தூக்கிட்டு வரா கீழே கிடக்கிற குழந்தைய எடுத்துன்னு வந்து சைபியா ஆகப்பட்டவள் கத்கதையாகிறா தொண்டை தழுதழுக்க ஹரிச்சந்திரம் பிராக ஹரிச்சந்திரனிடம் கூறினாள். இப்போ சைபியா பேசுகிறான். वाक्यं निपपात महीतले पुत्रं समानीय जिह्वया विलिहन्मुहुः हरिश्चन्द्रम् अतः प्राह शैब्यो गद्गदया गिरा. कुरुष्व स्वामिनः प्रेष्यं छेदयित्वा शिरो मम स्वामी द्रोहः न ते अस्तु अद्य मा அசத்யக பவ பூபதே. பூபதே ஹே ராஜா சொல்கிறா அது பொண்டாடி சொல்கிறா. குருஷ்வ சுவாமினக பிரேஷ்யம்னா இங்கே ஆர்டர்னு அர்த்தம். ஸோ சுவாமி என்ன சொன்னாரோ என்ன சொல்கிறாரு எல்லாரையும் கொல்லணும் கொல்றது இல்லை எல்லாரும் எரிக்கணும் அதெல்லாம் ஆர்டர் சண்டாளனுடைய ஆர்டர். ஸோ அவருடைய ஆர்டரை நீ செய்ய. இப்போ அடுத்த ஆர்டர் என்னது இவளை கொல்லுன்னு இருக்காரு. ஏன்னா இவள் பொம்பளை இது குழந்தைகளெல்லாம் பிடிக்கக்கூடிய எச்சினி அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். ஸோ குழந்தையெல்லாம் பிடிச்சி கொல்லக்கூடிய வழிவள் அதனால் இவளை கொல்றது நல்லது நிலம் சொல்லியிருக்கார். அதனால் உன்னுடைய சுவாமி ஆகப்பட்ட சாண்டாளன் சொன்ன ஆர்டரை நீ நிறைவேற்று. சேதயித்வா சிரோமவா என்னுடைய தலையை வெட்டி அதை நிறைவேற்று. சேதனம் பண்ணுறதுன்னு கட் பண்ணுறது. சுவாமி துரோக நதே அஸ்து உனக்கு சுவாமி துரோகம் பண்ணினேங்கிற பேர் வேண்டாம். உனக்கு அந்த பேர் வேண்டாம். அத்திய மா அசத்தியக பவ பூபத்தே அதனால நீ செய்யலைன்னா அசத்தியன் ஆகிடுவேன். சத்தியம் பேசுகிறவன்லேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிடுவேன். அதனால இதனால உனக்கு அசத்தியங்கிற பேர் வேண்டாம். சத்தியத்தை பேசாதவன்கிற பேர் உனக்கு ஏற்படக்கூடாது சொல்கிறான். स्वामिनः प्रेष्यं चेतयित्वा शिरो मम स्वामी द्रोहः नाते अस्तु अद्य मा भूपते. मा असत्यं तव राजेन्द्र परद्रोहः तु पातकम् एतत् आकर्ण्य राजा तु पपात भुवि मूर्छितः. இன்னும் ஒரு லைன். क्षणेन चेतनां प्राप्य विललाप अति दुःखितः. ராஜேந்திர ஹே ராஜேந்திரன் ஹரிச்சந்திரனே மா அசத்தியம் தவ உனக்கு அசத்தியம் பேசினேங்கிற பேர் வரப்படாது கூடாது. மானா டோன்ட். பரத்ரோக தூ பாதகம் பிறத்தியாருக்கு துரோகம் பண்ணுறது. இப்போ சுவாமிக்கே துரோகம் ஆயிடுமே இது.
ஸோ அதனால் பிரத்தியாருக்கு துரோகம் பண்ணுறது பாதகமான ஒரு குற்றம் அது, அதனால் அதை செய்யாது. இதை கேட்டு ஏதது ஆக்கர்ணிய ராஜா, இதை கேட்ட ராஜா பப்பாத்த புவி மூர்ச்சித்தக, ஐயோ இப்படி என் பொண்டாட்டி பேசுகிறத நான் கேட்குறேனேன்னு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்தான். சேத்தனாம் க்ஷணேன பிராப்பிய, இந்த சமயத்தில் சீக்கிரமாகவே அவனுக்கு இது ஞாபகம் வந்துடுறது. ஒரு க்ஷணத்திலே தன்னை சேத்தனத்தை அடைந்து அதிதுக்கிதக வில்லலாப்ப, ரொம்ப துக்கப்பட்டு இப்பொழுது அவன் புலம்ப ஆரம்பித்தான். சத்யம் தவ ராஜேந்திர பரத்ரோரஸ்து பாதகம் ஏதத் ஆகர்ணிய ராஜாத்து பபாத புவி புக்கித புக்கிதக க்ஷணேன சேதனா பிராப்ய விலலாப அதி துக்கிதः. राजा उवाच कथं प्रिये त्वया प्रोक्तं वचनं तु अतिनिष्ठुरं यद् अशक्यं भवेत् वक्तुं तत्कर्म क्रियते कथं. ராஜா சொல்கிறார், கதம் பிரியே, ஹே பிரியமானவளே, கதம் தோயா பிராக், எப்படி நாக்கால சொல்கிற என்னை விட்டுன்னு சொல்கிறியே, ஒரு கணவனை பார்த்து என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிறியே, இது எப்படி உன்னால் சொல்ல முடியுது? கதம் புரோக்தம் தோயா, உன்னால் எப்படி சொல்லப்பட்டது? வச்சனம் தூ அதிநிஷ்டூரம், இது கொடுமையான வார்த்தை இல்லையா? என்னை பார்த்து ஒரு கணவனை பார்த்து என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிறியே, நிஷ்டூரமான வார்த்தையை இந்த பேசுகிறியே நீ. எது அசக்கியம், என்னால் முடியாது. தத் கர்ம வக்தும், அந்த பேசுறதுக்கு உனக்கு எப்படி? கிரியத்தே கதம், அதாவது என்னால் செய்ய முடியாத ஒன்று நீ செய்யின்னு சொல்கிறியே, அந்த வார்த்தையை உன்னால் எப்படி பேச முடிஞ்சுதுன்னு கேட்குறார். கதம் பக்தும், என்னால் பேசுறதுக்கு முடியுறதே, எப்படி பேச முடியுது? என்னால் செய்ய முடியாது தெரியுமில்லையா உனக்கு, உன்னை கொல்ல முடியுமா என்னாலான்னு கேட்குறார். पत्नी उवाच मया च पूजिता गौरी देवाः विप्राः तथैव च भविष्यसि पतिः त्वं मे हि अन्यस्मिन् जन्मनि प्रभो. ஸோ மயாச்ச பூஜிதா கௌரி, யார் பத்னி சொல்கிறா, நான் வந்து கௌரியை பூஜை பண்ணியிருக்கேன், நான் தேவியை நான் உபாசனை பண்ணியிருக்கேன். தேவாகா, அது மாதிரி தேவர்களையும் விப்ராகா பிராமணர்களையும் நல்லா கொண்டாடி அவளை பூஜை பண்ணியிருக்கேன் நான். ததைவச்சா பவிஷ்யசி பதிகி தொம்மே, சரி இருக்கட்டுமே, அடுத்த ஜென்மத்தில் நீங்களே எனக்கு கணவனாக ஆவீர்கள். அதனால் இந்த ஜென்மம் போயிட்டா என்ன, நான் வந்து அடுத்த ஜென்மத்திலையும் உன்னையே நான் கணவனாக அடைவேன். பதிகி தொம்ப விஷசி, நீயே எனக்கு கணவனாக ஆவாய். மே எனக்கு ஹி அந்யஸ்மின் ஜென்மனி, அடுத்த ஜென்மத்தை ஹே பிரபு, அதனால என்னை வெட்டுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, அதனால தான் உங்களை நான் வெட்டுன்னு சொல்கிறேங்கிறான். ஒரு நிமிஷம் வாசிக்கப்பா. श्रुत्वा राजा तदा वाक्यं निपपात महीतले मृतस्य पुत्रस्य तदा चुचुम्ब दुःखितः मुखम्. ஸோ ராஜா ஸ்ருத்வா, ஸோ அப்போ ராஜா அதை கேட்டு நிபபாத்த மகீதலே, அவ்வளோதான், திருப்பி விழ வேண்டியதான், பூமியில் விழுந்தாச்சு. மகீதலே நிபபாத்த, அந்த வாக்கியத்தை கேட்ட விழுந்தான். மிருதஸ்ய புத்திரஸ்ய, ஸோ அதை பூமியில் விழுந்து இந்த வாட்டி மயக்கடையிலே கீழே விழுந்துட்டான். அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய புத்திரன் செத்துப்போன பிள்ளையுடைய, மிருதஸ்ய புத்திரஸ்ய செத்துப்போன பிள்ளையுடைய முகம் சுச்சும்ப, முகத்தை துக்கிதகா சுச்சும்ப, அதாவது துக்கத்தோடு கூட தன்னுடைய இறந்த குழந்தையோட வாயை முத்தமிட்டான். வாக்கியம் நிபபாத மஹீதலே மிருதஸ்ய புத்ரஸ்ய ததா சுச்சும்ப दुःखितः मुखम्. राजा उवाच प्रिये न रोचते दीर्घं कालं क्लेशं मया अशितुं न आत्मायत्तो अहं तन्वङ्गी पश्य मे मन्दभाग्यताम्. ராஜா சொல்கிறார்,
பிரியே பிரியமானவளே ந ரோச்சத்தை தீர்க்கம் காலம் ரொம்ப நாழி இந்த கிளேஷம் இந்த கஷ்டத்தை என்னால் சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம். இந்த கஷ்டத்தை என்னால் ரொம்ப நாள் அனுபவிக்க முடியாதுமா, போரும் மேகப்பட்ட கஷ்டத்தை அடைஞ்சாச்சு. ஸோ இந்த துக்கத்தை இந்த கிளேஷத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என்னால் முடியவே முடியாது, ரொம்ப நாளைக்கு என்னால் இந்த மாதிரி அனுபவிக்க முடியாது, நான் செத்து போகிறேன்னு முடிவு எடுக்கிறான். இப்போ எதுக்கு உயிரோடு இருக்கணுங்கிறான். ந ஆத்மா ஆயத்தக அகம், நான் இந்த உடலை பேண மாட்டேங்கிறான். ஆயத்தம் பண்ணுறதுன்னு என்னது, நல்ல இந்த உடலை பேண முயற்சி எடுக்கிறது. ஸோ இந்த உடலை நான் இனி பேண மாட்டேன். தன் வங்கி மெல்லியவளே பஷ்யமே மந்த பாக்கியத்தான், என்ன மந்த பாக்கியம், எனக்கு பாக்கியமே இல்லை, எனக்கு துர்பாகியம் தான் இருக்குது, என்னுடைய பாக்கியத்தை நீ பாருன்னு சொல்கிறேன். प्रिये न रोचते दीर्घं कालं क्लेशं मया अशितुं न आत्मा आयत्तः अहं तन्वङ्गी पश्य मे मन्दभाग्यताम्. चाण्डालेन अनुज्ञातः प्रवेक्ष्ये ज्वलनं यदि चाण्डालदासतां यास्ये पुनरपि अन्यजन्मनि नरकं च वरं प्राप्य खेदं प्राप्स्यामि दारुणम्. ஸோ சாண்டாளேன்னு அனுநிஞாத்தக, சாண்டாளனுடைய பெர்மிஷன் இல்லாமல். ஸோ இந்த உடம்பு சாண்டாளனுக்கு சொந்தமாக எடுத்துப்போம், அவன் வாங்கியிருக்கான், அதனால அவனோட பெர்மிஷன் இல்லாமல் அனுஞாத்தக, அனுஞான பெர்மிஷன், சாண்டாளனோட பெர்மிஷன் இல்லாமல் எதி ஜுவலனம் பிரவேசிய, நான் தீயில போய் முங்கினேன், நான் தீயில போய் குளித்தேன், தீ குளித்தேன் என்றால் சாண்டாள தாசதாம் யாசியே, திருப்பி அடுத்த ஜென்மத்தில், ஸோ அந்நிய ஜென்மனி அடுத்த ஜென்மத்தில் கூட நான் ஒரு சாண்டாளனுக்கு அடிமையாக திருப்பி வருவேன். ஏன்னா அப்படி தான் பிறக்கணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டு பாதி வேலையை முடிக்காமல் போயிருக்கேன். சாண்டாளன் நீ போயிட்டு வா, நீ செத்து போகிறதுக்கு நான் ரைட்டு கொடுக்குறேன்னு சொல்லணும். இல்லாட்டினா அவருக்கு திருப்பி சாண்டாளன் இன்னொரு சாண்டாளனுக்கு நான் தாசனாக ஆகி விடுவேன். அதெல்லாம் பார்க்குறோச்சே நான் நரகம் ச வரம் பிராப்பி, அதுக்கப்புறம் எனக்கு நரகமாக சிறந்த ஒரு நரகத்தை அடைந்து தாருணம் கேதம் பிராப்சியாமி, அதுக்கப்புறம் என்னாச்சு, சாண்டாளனோட தாசனாகி பெரிய ஒரு நரகத்துக்கு போய் தாருணம் கேதம் கொடிய துக்கத்தை நான் அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ அவனோட பெர்மிஷன் இல்லாமல் சாக கூட முடியாதேங்கிறான். तापं प्राप्स्यामि सम्प्राप्य महारौरवरौरवे मग्नस्य दुःखजलदौ वरं प्राणैः वियोजनम्. ஸோ அந்த மாதிரி ரௌரவேன்னா கொடியன்னு அர்த்தம், ரௌரவன்னா கொடியன்னு அர்த்தம். மகாரௌரவன்னு பேருள்ள ஒரு நரகம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பாகவத்தில் பார்க்குறோம் இல்லையா, ரௌரவ நரகம் மகாரௌரவ நரகம் எல்லாம் நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ கொடிய அந்த மகாரௌரவ நரகத்தை சம்பிராப்பி அடைந்து தாபம் பிராப்சியாமி, தபிச்சு விடுவேன் நான். இந்த ரௌரவ நகரத்தில் உள்ள கொடிமைகளெல்லாம் பார்த்து ரொம்ப தப்பிச்சு போயிடுவேன் நான். துக்க ஜலதோ மக்னசியா, துக்கமாகப்பட்ட கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய பிராணேகி வியோஜனம் வரம். ஸோ இப்படி அந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய எனக்கு பிராணேகி வியோஜனம், என்னுடைய பிராணனை விடுறது, வியோஜனம்னு இந்த பிரிதல், என்னுடைய பிராணனை நான் விடுறது வரம். ஸோ அதுவே நல்லது அப்படின்னு தோன்றது. அவனோட மனசு ஒரே சஞ்சலமாக இருக்குது. அவனை கேட்காம எப்படி சாகிறது, சாகனம்னு ஆசையாக இருக்குது, நரகத்துக்கு போவேன், இப்படி பலவிதமான எண்ணங்கள்லாம் ஆழ்பட்டிருக்கான் இந்த ஹரிச்சந்திரன். தாபம் பிராப்ஸ்யாமி சம்பிராப்ய एकः अपि बालकः यो अयम् आसीद् वंशकरः सुतः मम दैवानुयोगेन मृतो सः अपि बलीयसा. ஏகோபி பாலக, ஒரே ஒரு பிள்ளை இருக்கு. ஸோ அந்த பிள்ளை, இந்த பிள்ளை இதோ இருக்கான், இவன் ஆசீத்து வம்சகரக, இவன் ஒத்தந்தான் என்னோட வம்சத்தையே பெருக்கிறதுக்கு இருந்தான். என்னுடைய வம்சம் எனக்கு மேலே வரணும்னா இந்த ஒரு பிள்ளை தான் இருந்தான் எனக்கு. ஸோ அந்த வம்சத்தை பண்ணக்கூடிய அந்த பிள்ளையும் சுதக பிள்ளையும் மம தெய்வ அனுயோகேனா, என்னுடைய விதியினால், ஸோ என்னுடைய விதிவசத்தால் மிருத்தக செத்து போயிட்டான். பலியசானது பலம் மிகுந்த விதியை யாராலும் வெல்ல முடியாது. ஸோ அந்த சஹாபி அந்த பிள்ளையும் பலம் மிகுந்த அந்த விதிக்கு அடிமையாக அவனும் இறந்து போயிட்டான்.
एकः अपि बालकः कथं प्राणान् विमुञ्चामि परायत्तः अस्मि दुर्गतः तथापि दुःखबाहुल्यात् त्यक्ष्यामि तु निजां तनुम्. ஸோ பர ஆயத்தகன்னு பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தேகம், அந்த சாண்டாளனுக்கு நான் அடிமை. அஸ்மி துர்கதக, துர்கதியை அடைந்தவனாக ஒரு சாண்டாளனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நான், கதம் பிராணான் விமுஞ்சாமி, என்னுடைய உடலை நான் எப்படி விட முடியும் அப்படி யோசிக்கிறேன். ததாபி, இருந்த போதிலும், துக்க பாகுல்யா, துக்கம் ரொம்ப பகுலமாயிடுது. பகுலன்னா ரொம்ப ரொம்ப துக்கமாயிடுது, தாங்க முடியாத துக்கம், வரிசையா துக்கம். அதனால நிஜாம் தனும் தியக்ஷாமி, உடம்ப விட்டுற போறேங்கிறார். பின்னாடி வர துக்கத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியல, அதனால என்னுடைய உடலை நான் விடுகிறேன் அப்படிங்கிறார். कथं प्राणान् विमुञ्चामि परायत्तः अस्मि दुर्गतः तथापि दुःखबाहुल्यात् त्यक्ष्यामि तु निजां तनुम्. त्रैलोक्ये नास्ति तद्दुःखं न असिपत्रवने तथा वैतरण्यां कुतस्तद्वत् यादृशं पुत्रविप्लवे. ஓகே, த்ரைலோக்கிய நாசி, 3 லோகத்தில் இப்படிப்பட்ட துக்கமே கிடையாது. இந்த மாதிரி நான் அனுபவிச்ச துக்கம் எங்குமே கிடையாது. அசிபத்திர வனம்னு ஒரு வனம் இருக்குது, ஒரு இது நரகம். அசிபத்திர வனம்னு ஒரு நரகத்தோட பேர். அந்த நரகத்தில் கூட அசிபத்திரன்னு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய முள் மரங்கள் நிறைந்த, முள் இலைகள் நிறைந்த ஒரு இது நரகம். அதில் எல்லாரும் முள்ளை வச்சு கிழிச்சுட்டே இருக்கும். அப்படி மேலேருந்து போடுவா, எல்லாம் முள்ளாக கிழிச்சுன்னு கீழே வருவா, ஆனால் செத்து போக மாட்டான். இப்படிப்பட்ட நரகம். இந்த நரகத்தில் கூட இப்படிப்பட்ட துக்கம் கிடையாது. 3 லோகத்துலையும் இந்த துக்கம் கிடையாது. வைத்தரணி நதிங்கிறது என்னது? நம்மளுடைய சீழ், நம்மளுடைய மலம் எல்லாம் ஒரு நதியாக ஓடுறது. அந்த அந்த ஓடுற நதியில் யமனோட கிங்கர்கள் நம்மளை கூட்டின்னு போவான். புண்ணியம் பண்ணியிருந்து இவனுடைய பிள்ளை இவனுக்கு இங்கே 10 நாள் காரியமெல்லாம் ஒழுங்காக பண்ணினானால் அந்த யமகங்கர்கள் அவனை அப்படி தூக்கி தூக்கி நதிக்கு அந்த பக்கம் கூட்டின்னு போயிடுவான். இல்லாடுனா இந்த நதி வழியாக இழுத்துட்டு போவான். ஸோ அதனால வைத்தரணி நதியில் கூட இந்த துக்கம் கிடையாது போல் இருக்கே. குத்தக ஆஃப்டரால் வைத்தரணி நதி போனால் போகிறது, அதில் நடந்து போயிடலாங்கிறார். அதை விட துக்கமாக இருக்கீங்க. தத்வத் யாதிருஷம் புத்திர விப்ளவே, இந்த மாதிரி புத்திரனும் இழந்து இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு மற்றதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம், நான் எங்கே வேணா போகிறேங்கிறான். இப்போ त्रैलोक्ये नास्ति तद्दुःखं न असिपत्रवने तथा वैतरण्यां कुतः तद्वत् यादृशं पुत्रविप्लवे. सो अहं सुतशरीरेण दीप्यमाने हुताशने निपतिष्यामि तन्वङ्गी क्षन्तव्यं तन्मम अधुना. ஓகே, சுதசரீரேன, அதாவது என்னுடைய பிள்ளையோடு சரீரத்துக்கோடு கூட, அகம் தீபியமானே ஹுதாஷனை, எரியக்கூடிய அந்த நெருப்பில், ஹுதாஷனா அக்னி, அந்த குழந்தையை எரிக்கக்கூடிய நெருப்போடு கூட நானும் நிபதிஷ்யாமி, நானும் விழுந்துடுறேன், அந்த அக்னியிலே நானும் விழுந்து போகிறேன். தன்வங்கி, மெல்லியவளே, சந்தவ்யம் தத், நீ அதை மன்னிக்க வேண்டும், நான் பண்ணுற அந்த காரியத்தை நீ மன்னிக்க வேண்டும். மாமா அதுனா, இப்போ நீ என்ன மன்னிச்சு தான் ஆகணும், இந்த துக்கத்துக்கு மேலே துக்கம் என்னால் தாங்க முடியலங்கிற. सो अहं सुतशरीरेण दीप्यमाने हुताशने निपतिष्यामि तन्वङ्गी क्षन्तव्यं तत् मम अधुना. न वक्तव्यं त्वया किञ्चित् अतः कमललोचने मम वाक्यं च तन्वङ्गी निबोध आहतमानसा. न वक्तव्यं त्वया किञ्चित्, நீ எதுவும் சொல்லாதே, சாகாதே கீகாதே எல்லாம் அழுது குடிச்சு எல்லாம் ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாதேங்கிறாங்க. நீ ஒன்னால் எதுவும் சொல்லக்கூடாது, நான் போகிறேன், இந்த குடம்போடு கூட போயிடுவேன். கிஞ்சித் அத்தக கமலலோச்சனே, தாமரை கண்களை உடையவளே, என்னை எதுவும் தடுக்காதே. மம வாக்கியம் ச தன்வங்கி, அவளை எப்போதுமே மெல்லியவளேன்னு கூப்பிட்றேன். மம வாக்கியம், என்னுடைய வார்த்தையை, நிபோத ஆகத மானசா, ஊண்டடு மனசு, என் மனசு அப்படியே புண்ணாய் கிடக்கு, அடிக்கப்பட்ட மனசுங்கிறார். இப்படிப்பட்ட மனசோடு கூட நான் பேசுகிறேன், அதை நீ கேளு, அதனால தயவு செய்து எதிர்த்து எதுவும் பேசிடாதேங்கிறார். वक्तव्यं त्वया किञ्चित् अतः कमललोचने मम वाक्यं च तन्वङ्गी निबोध आहतमानसा.
अनुज्ञात अथ गच्छत्वं विप्रवेश्म शुचिस्मिते यदि दत्तं यदि हुतं कुरवः यदि तोषिताः सङ्गमः परलोके मे निजपुत्रेण चेत्त्वया. ஸோ அனுஜாதா, நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், நான் என்னுடைய பர்மிஷனோடு கூட நீ போ. அதத்துவம் கச்ச, நீ போயிடு. விப்ரவேஷ்மம் எங்கே போனால் உன்னுடைய பிராமணன் உட்காந்துருக்கானே அவனுக்கு தானே அடிமையாக போயிருக்கே, நீ அங்கேயே போயிடு. சுச்சிஸ்மிதே, புன்னகை பூப்பவளே, நீ அந்த உன்னுடைய எஜமான் வீட்டுக்கு போ. நான் ஏதாவது எதி தத்தம்னு தானம் பண்ணியிருந்தேன் என்றால், எதி குத்தம் யாக யஜ்ஞமெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தேன் என்றால், குரவக எதி தோஷித்தாக, என்னுடைய குருக்களை எல்லாம் மரியாதை கொடுத்து அவர்களை நான் சந்தோஷப்படுத்தி இருந்தேன் என்றால், பரலோகே, பரலோகத்துக்கு போய் மே சங்கமக, என்னுடைய குழந்தையோடு கூடையும், அதான் நிஜ புத்திரேன சேத்வயா, உன்னோடு கூடையும் என்னுடைய புத்திரனோடு கூடையும் சங்கமம் ஏற்படும். ஸோ இறந்ததுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம், ஒரே இடத்துல சந்திக்கலாம். நான் வந்து பூஜை புண்ணியம்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தேன் என்றால் அந்த புண்ணிய வசத்தால் பரலோகத்தில் நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்கிறேன். अनुज्ञात अथ गच्छत्वं विप्रवेश्म शुचिस्मिते यदि तद्दत्तं यदि हुतं पुरवः यदि दोषिताः सङ्गमः परलोके मे निजपुत्रेण चेत्त्वया. அனுஜாதான்னு படிங்க. அனுஜாதா வேண்டாம், அனுஜாதா ஸ்ரீலிங்கம் தான் வரணுங்க. மயா அனுஜாதா, என்னால் பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட நீ அப்படின்னு அர்த்தம். इह लोके कुतः तु एतत् भविष्यति समीप्सितं यन्मया हसता किञ्चित् रहसि त्वां शुचिस्मिते अशेषमुक्तं तत्सर्वं क्षयं मम यास्यतः. யுகலோகே குதகா தூ, இந்த லோகத்தில் சம் ஈப்சிதம் தத் பவிஷ்யதி, எங்கே ஏற்பட போகிறது? இனிமேல் நம்ம 3 பேர் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் எங்கே ஏற்பட போகிறது? குத்தகா எங்கேருந்து வரும்? தத் பவிஷ்யதி, அது ஏற்படுமா என்ன? என் மயா ஹசதா கிஞ்சித்து, அதாவது நான் ஜாலியாக இந்த உன்னோட ரகசியமாக இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது, சுச்சிஸ்மிதே, புன்னகை பூப்பவளே, ஹசதா, என்னால் எப்படி சிரிக்க முடியும்? உன்னை கேலி பண்ணி எல்லாம் சந்தோஷமாக அப்படிலாம் இருந்தோமே, அந்த நாட்கள்லாம் எங்கே? குத்தகா எங்கே வரப்போகிறது? அசேஷம் முக்தம் தத் சர்வம். ஸோ மிச்சமில்லாமல் நான் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. மம யாசியத்தகா சந்தவ்யம், நான் இப்போ போகிறேன், நான் சாகத்தான் போகிறேன். சந்தவ்யம், நீ மன்னிக்க வேண்டும். राजपत्नी इति गर्वेण न अवज्ञेयः समे द्विजः सर्वयत्नेन तोष्यः स्यात् स्वामी दैववतवत् शुभे. दैवतवत् शुभे, ओके. दैवतवत् शुभे. ராஜபத்னி இது கர்வேண, அதாவது நான் ராஜபத்னியாக்கும், ராஜாவுடைய மனைவி அப்படின்னு நினச்சிண்டு அந்த கர்வத்தினால துஜக, என்னுடைய மே ராஜபத்னி, என்னுடைய ராஜபத்னி நினச்சுண்டு நீ அந்த பிராமணனை எந்த காலத்துலேயும் அவமரியாதை பண்ணாதே. நான் அவஜ்ஞானா அவமரியாதை. ஸோ நீ அந்த பிராமணன் வீட்டில் போய் இருக்கும்போது எப்போவாவது வரைக்கும் உனக்கு ராஜாவோட பொண்டாட்டிங்கிற நினைப்பு வரலாம். அதை நினச்சிண்டு அந்த கர்வத்தினால அவரை எந்த அவமரியாதையும் பண்ணாதே. சர்வயத்னேன தோஷியக, அவரை எப்பொழுதும் வேலை பண்ணி 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 அவர் சந்தோஷமாக இருக்கணும். நீ பண்ணுற வேலையில் அவர் குஷியாக இருக்கணும். தோஷியக, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். சியாத்து சுவாமி தைவதவத் சுபே, ஒரு காடு, ஒரு கடவுளை எப்படி மரியாதையோடு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஸ்துதியெல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி அந்த பிராமணனை சந்தோஷமாக இருக்கணும். அது மாதிரி நீ வேலை பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறேன். इति गर्वेण न अवज्ञेयः समे द्विजः सर्वयत्नेन तोष्यः स्यात् स्वामी दैवतवत् शुभे. राज्ञी उवाच अहमपि अत्र राजर्षे निपतिष्ये हुताशने दुःखभार असहादेव सह यास्यामि वै त्वया. இப்போ ராணி சொல்கிறா, ராஜர்ஷே ராஜரிஷியே, அகமபி நானும் இங்கேயே
நிபதிஷ்ய ஹுதாஷ்னே, நானும் நெருப்பில் விழுந்துடுறேன். ஸோ நானுமே சேர்ந்து நெருப்பில் விழுந்த நிபதிஷ்ய விழுவேன். துக்கபார அசகா, எனக்கு துக்கபாரம் தாங்க முடியல, என்னோட துக்கத்தை என்னால் தாங்க முடியல. ஹே தேவனே, சகயாசியாமி வை துவயா, உன்னோடு கூட நானும் உடன்கட்டை ஏறி நானும் போகிறேன்னு சொல்கிறேன். अहमपि अत्र राजर्षे निपतिष्ये हुताशने दुःखभार अतः देव सहायस्यामि वै त्वया. त्वया सह मम श्रेयः गमनं न अन्यथा भवेत्. सह स्वर्गं च नरकं त्वया मोक्ष्यामि मानद. श्रुत्वा राजा तथा उवाच एवमस्तु पतिव्रते. ஸோ துவயா சக, உங்கூடு தான் என்னுடைய ஸ்ரேயக. ஸோ உங்கூடு இருக்கிறதுல தான் எனக்கு ஸ்ரேயஸ் இருக்குது, சிறப்பு இருக்கே தவிர நான் அவள் வீட்டில் போய் தாசியாக இருக்கிறதுல இல்லை. கமனம்னா அந்நியதா பவேத்து. ஸோ அதனால வேறு நான் அவன் வீட்டுக்கு போவேங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேறு எந்த விதத்துலையும் எனக்கு ஸ்ரேயஸும் கிடைக்காது. நான் அந்நியதா வேறு விதத்தில் எனக்கு எந்த புகழோ பெருமையோ கிடைக்காது. சக சொர்க்கம் ச நரகம், உங்களோடு கூட தான் சொர்க்கமோ அது நரகமோ எதுனாலும் நானு தான். ஏன்னா இவன் சொல்கிறான் இல்லையா, பெர்மிஷன் இல்லாமல் செத்தா எனக்கு நரகம் கிடைக்கும்னு. ஸோ உங்கூட எனக்கு நரகம் கிடைச்சா நான் கிடைக்கட்டும், அதனால எது வேணா இருக்கட்டும். துவயா போட்சாமி, உங்கூட சேர்ந்து நான் அனுபவிப்பேன். மானத, மரியாதை கொடுப்பவனே. ஸோ பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவரே, மானத கௌரவத்தை கொடுக்கக்கூடியவரே. ஸோ ராஜா சுத்வா, இதை கேட்குற ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு ததா உவாச்ச, அவ பேசுகிறார். பதிவிரதே ஏவமஸ்து, பதிவிரதையே அப்படியே இருக்கட்டும், நீ என் கூட வான்னு ஓகே பண்ணிடுறான். श्रुत्वा राजा तथा उवाच एवम् अस्तु पतिव्रते. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्र उपाख्याने राज्ञो उदाशन प्रदेशोत् योगवर्णनं नाम षड्विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ सप्तविंशोऽध्यायः. सूत उवाच ततः कृत्वा चितां राजा आरोप्य तनयं स्वकं भार्यया सहितः राजा बद्ध अञ्जलिपुटः तदा. அவ்வளோதான். இப்போ சூதர் கதை சொல்லிட்டு இருக்கா நைமிஷாரண்யத்தில். கிருத்வா சிதாம், சிதை ஏற்படுத்தியாச்சு, நல்ல அக்னி மூட்டியாச்சு. தனயம் ஸ்வகம், தன்னுடைய குழந்தையை அதில் ஏற்றி, யாரோப்பிய செத்த குழந்தையை ஏற்றி, பாரியையா சகிதக பொண்டாட்டியோடு கூட பத்த அஞ்சலி புட்டக, கை குவித்து கொண்டு ராஜா, அந்த ராஜா அடுத்தது என்ன பண்ணுறார், ஒரு நிமிஷம் தேவி அப்படி பிரார்த்திச்சுட்டும் அதை சிதையில் ஏற போகிறார் ரெண்டு பேரும். चिन्तयन् परम ईशानीं शताक्षीं जगदीश्वरीं पञ्चकोशान्तरगतां उच्च ब्रह्मस्वरूपिणीं. அடுத்த ஸ்லோகம் படிச்சுங்க. रक्त अम्बर परिधानां करुणारससागरं सागरां नानायुधराम् अम्बां जगत्पालन तत्पराम्. பரம ஈஷானியும் சிந்தையன், ஈஷானனோட ஒய்ஃபு பார்வதி தேவியை மனசில் நினைத்து கொண்டு சதாட்சியாக, அதாவது 100 கண்களை உடையவளாக அந்த தேவியை அப்படி நினச்சி பார்க்குறான். ஜெகதீஸ்வரி, ஜெகத்துக்கே ஈஸ்வரியான அவளை, பஞ்சகோஷ அந்தரகதாம், எல்லாருக்குள்ள அந்தர்யாமியாக. பஞ்சகோஷம், நம்மளுடைய உடம்பு வந்து பஞ்சகோஷங்களால் ஆனது. எனது உடம்பு முதல்ல மேலால் இருக்கக்கூடிய வெளி உடம்பு, உள்ளுக்குள்ள பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 உரைகள் இருக்குது. 5 உரைக்கு உள்ளதான் அந்த சின்மயமான அந்த ஆத்மா அங்கே உட்காண்டிருக்கு. ஸோ இப்படி 5 கோஷங்கள் உள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை புச்சம் பிரம்மபுச்சம், பிரம்மபுச்சம்னு என்ன அர்த்தம், வேதாந்தம்னு அர்த்தம். பிரம்மன்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம். புச்சம்னு வால். ஸோ பிரம்மத்தோட அந்த வேதத்தோட வால் என்னது, எண்டு பாகம், த டெய்ல் எண்டு, விச் இஸ் கால்ட் வேதாந்தம். ஸோ வேதாந்த ஸ்வரூபிணியாக, வேதத்தோட அந்தத்தால் புகழப்படக்கூடிய அந்த தேவியை
நினைத்து கொண்டு ரத்த அம்பர பரிதானாம் அப்படியே சிவப்பு உடையில அந்த தேவி அப்படி மனசில் தியானிக்கிறானவன். சிவப்பு உடையோடு பரிதானம்னு மூடியவளாக கருணாரச சாகராம் கருணை ரசமே உடையவளாக அதை கடலாக உள்ளவளை நானா ஆயுததராம் பலவிதமான துர்காதேவி 18 கை இருக்கே அவளுக்கு 18 கையிலும் 18 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காளே அப்படி அந்த ஆயுதங்களை ஏந்தியவளாக அம்பாம் அந்த தாயை ஜெகத்பாலன தத்பராம் உலகத்தையே ரட்சிக்க வேண்டி அதோடு முயற்சியிலேயே தத்பராம்னது அதுலேயே பரமமான முயற்சியோடு இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட தேவியை சிந்தித்து கொண்டு கைகளை கூப்பி இந்த சிதைக்கு முன்னால் ஏறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறான். चिन्तयन् परमैशानीं सदाक्षीं जगदीश्वरीं पञ्चकोटान्तरगताम् उच्च ब्रह्मस्वरूपिणीं रक्त अम्बरपरिधानां करुणारससागरां नाना आयुधधराम् अम्बां जगत्पालनतत्पराम्. तस्य चिन्तयमानस्य सर्वे देवाः सवासवाः धर्मं प्रमुखतः कृत्वा समाजग्मुः त्वरान्विताः. அப்போது இப்படி மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது சிந்தையமானசிய சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது சர்வே தேவாக எல்லா தேவர்களும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வாசவாக வாசவன்னா இந்திரனோடு கூட எல்லா தேவர்களும் அந்த இடத்துல வந்துட்டா. தர்மம் பிரமுகத்தக தர்மதேவனை முன்னிட்டு கொண்டு அந்த இடத்துக்கு வரா கிருத்வா ஆஜக்முகு. ஸோ அப்படி அவனை முன்னாடி வைத்துக்கொண்டு முன்னிலைப்படுத்தி கொண்டு தர்மதேவனை எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. ஆஜக்முகு எல்லாரும் கூடியாச்சங்க. ஜக்முகு துவரான்விதாக வேகமாக வரா. இவன் உடன்கட்டை ஏறக்கூடாதுங்கிற ஒரு அவசரத்தில் எல்லாருமே ஓடி வரா அந்த இடத்துல. चिन्तयमानस्य सर्वे देवाः समासवाः धर्मं प्रमुखतः कृत्वा सम्पादद्मुः त्वरान्विताः. आगत्य सर्वे प्रोचुः ते राजन् शृणु महाप्रभो अहं पितामहः साक्षात् धर्मश्च भगवान् स्वयं. ஸோ எல்லாரும் அவரை பார்த்து ஹே ராஜன் எல்லாரும் ராஜாவை கூப்பிட்டு ஆகத்திய வந்து சேர்ந்து சுணு கேளு நாங்கள் சொல்கிறோம் கேளு மகாபிரபுவான நீ எங்களை சொல்கிறத கேளு. அகம் பிதாமக சாட்சாத் தர்மக நான் வந்து சாட்சாத் தர்மதேவன். பிதாமகன்னு சொல்லும்போது இங்கே பெரிய பாட்டன்னு எடுத்துக்கணும் அவ்வளோதான், பிரம்மாங்கிற அர்த்தம் இல்லை இங்கே. ஸோ நான் சாட்சாத் தர்மதேவனாக உன்னுடைய முப்பாட்டனாகப்பட்ட பிதாமகனாக தர்மதேவன் பகவான் ஸ்வயம் நானே பகவானாக உன்னை காப்பாற்றுவதற்காக பகவானாக பிதாமக பகவானாக உன்னுடைய முப்பாட்டனாக தர்மதேவனாக ஸ்வயம் அகம் நானே தான் வந்திருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்கிறான். आगत्य सर्वे प्रोचुः ते राजन् शृणु महाप्रभो अहं पितामहः साक्षात् धर्मश्च भगवान् स्वयं. साध्याः स विश्वे मरुतः लोकपालाः सचारणाः. साध्याः स विश्वे मरुतः लोकपालाः सचारणाः नागाः सिद्धाः सगन्धर्वाः रुद्राश्च एव तथा अश्विनौ. ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க சாத்தியர்கள் இவரெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஆகாசத்தில் சஞ்சாரணம் பண்ணக்கூடியவர்கள். பல விதமாக நம்ம பிராமணாலே எத்தனை கேட்டகரி இருக்குது, அது மாதிரி இந்த தேவர்களே இவ்வளோ கேட்டகரி. சாத்தியர்கள், விஸ்வே தேவர்கள், மருத்துக்கள், அப்புறம் லோகபாலர்கள், 8 திக்கு லோகபாலகர்கள், சாரணர்கள், நாகர்கள் எல்லாம் குரூப் ஆஃப் பீப்புள், சித்தர்கள், கந்தர்வர்கள், ருத்ரர்கள், சைவ ததா அஸ்வினி தேவர்கள், இப்படி பலவிதமான எல்லா தேவர்களுமே அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவர் அப்போ साध्याः स विश्वे मरुतः लोकपालाः सचारणाः नागाः सिद्धाः सकन्धर्वाः रुद्राः च एव तदा अश्विनौ. एते च अन्ये अत बहवः विश्वामित्रः तथैव च विश्वत्रयेण यो मैत्रीं कर्तुमिच्छति धर्मतः
विश्वामित्रः स ते अभीष्टम् आहर्तुं सम्यक् इच्छति. இதே மாதிரி எல்லாருமே வந்திருக்கா பகவக இது மாதிரி எல்லாருமே இங்கே இருக்கா பாரு. விஸ்வாமித்திரர் இருக்கார் ததைவச்சா. ஸோ விஸ்வாமித்திரர் இங்கே இருக்கார் பாரு. விஸ்வத்ரயேண யோ மைத்ரி, அதான் 3 உலகத்துக்கு கூட மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடியவரா விஸ்வாமித்திரர். ஸோ விஸ்வாமித்திரர் பேருக்கே அர்த்தம் என்னென்னா 3 உலகத்தோடு கூட மைத்ரி, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவர், அதான் விஸ்வாமித்திரர்னு பேராக இருக்கு. ஸோ ஒருவர் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரோ கர்த்திமிச்சதி தர்மத்தக, தர்மத்தோடு கூட அந்த தர்மத்தை நிலைநாட்டுபவர். அதனால அவர் எல்லா உலகத்துக்கும் மித்திரத்துவமாக இருக்க ஆசைப்படுறார். அப்படிப்பட்ட அந்த விஸ்வாமித்திரக சக அவர் தே அபீஷ்டம், உனக்கு பிடித்தமானதை ஆகர்த்தும்னா கொடுக்கறதுக்குன்னு அர்த்தம். ஹரணம்னா எடுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், அபகரிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், கொடுக்கறதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ பூஜா ஹரணம் சொன்னா பூஜை செய்கிறது, தேவிக்கு பூஜை பண்ணுறது, பூஜை கொடுக்கறது ஹரணம், பூஜா ஹரணம். அப்போ உயிர் எடுக்கிறதுனா அது பிராண ஆகரணம், அப்போ உயிர் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஆகர்த்தம்னா கொடுக்கறதுக்கு. ஸோ விஸ்வாமித்திரர் உனக்கு பிடித்ததை கொடுப்பதற்காக சம்யக் இச்சதி, ரொம்ப விருப்பப்படுறாருப்பா, உனக்கு வேண்டியதே அவர் கொடுக்க போகிறார், அதுக்கு தான் வந்திருக்காருன்னு பிரம்மா எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டார். एते च अन्ये अत बहवः विश्वामित्रः तदैव च विश्वत्रयेण यो मैत्रीं कर्तुम् इच्छति धर्मतः विश्वामित्रः स ते अभीष्टम् सम्यगिच्छति. धर्म उवाच मा राजन् साहसं कार्षीः धर्मः अहं त्वाम् उपागतः तितिक्षा दम सत्व आद्यैः त्वद्गुणैः परितोषितः. सत्व आद्यैः त्वद्गुणैः. ओके. ஸோ தர்மர் சொல்கிறார். இப்போ அது பக்கத்தில் இருந்தார் இல்லையா, தர்மதேவன் வந்திருக்கார் இல்லையா. ஸோ ராஜன் சாகசம் காட்சி, சாகசம் பண்ணாதே, இப்போ அக்னியில் குதிக்கிறேன்னு நிற்கிறேன், ரெடியாக நிற்கிறிய, அந்த சாகசெல்லாம் நீ பண்ணாதே. இப்போது தர்மக அகம் துவாம் உபாகதக, தர்மதேவனான நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். திதிக்ஷா பொறுமை, திதிக்ஷானா என்டியூரன்ஸு, ரொம்ப பொறுமை காக்கிறது. அப்புறம் தம மன அடக்கம், இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடியது தமம், மனசு அடங்கிறதுக்கு சமம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சத்துவகுணம், தொத்குணைகி, இப்படிப்பட்ட இவ்வாறு நல்ல உனக்கு நல்ல பொறுமை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் கொடுத்தும் பொறுமையாக தாங்கிட்டு இருக்காய், இந்திரியங்களெல்லாம் அடக்கி, அதாவது ஒய்ஃபை விற்கணுங்கிற சந்தர்ப்பத்தில் கூட இந்திரியங்கள்லாம் அடக்கி அவளை விற்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாய், அப்படி சத்துவ குணங்கள் மேலோங்கி இருக்கிறாய். இப்படிப்பட்ட இந்த குணங்களால் பரிதோஷிதக, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, நான் தர்மதேவன்னு சொல்கிறேன். धर्म उवाच महाराजन् साहसं कार्षीः धर्मः अहं त्वाम् उपागतः तितिक्षा दम सत्व आद्यैः त्वद्गुणैः परितोषितः. सर्वं जगदम्बार्पणमस्तु.